மெட்டா ஆட்ஸா, கூகுள் ஆட்ஸா உங்க பிசினஸ்க்கு எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். ஒரு பக்கம் கூகுள் ஆட்ஸ் பெஸ்ட்டுங்கிறாங்க, ஒரு பக்கம் மெட்டா ஆட்ஸ் பெஸ்ட்டுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் 2மே ட்ரை பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கன்ஃப்யூஷன நம்ம கிளியர் பண்ணிடலாம். 2 பிளாட்ஃபார்முமே பெஸ்ட் தான். பட் அதோட பர்ப்பஸஸ் வேற வேற. ஜஸ்ட் உங்க பிசினஸ்க்கு எப்போ எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணணுன்ற கிளாரிட்டி தான் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு புதுசா கிளாத்திங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இனிஷியலா உங்க பிசினஸ் பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா ஆல்ரெடி கிளாத்திங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு நீங்க டார்கெட் பண்ணி உங்க பிசினஸ்க்கான அவேர்னஸை கொடுத்து நீங்க ஒரு டிமாண்ட் ஜென்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கு மெட்டா ஆட்ஸ் தான் பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹேர் ஃபால் ஷாம்பு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. மார்க்கெட்ல அதுக்கு ஆல்ரெடி அவேர்னஸ் அண்ட் டிமாண்ட் நிறைய இருக்கு. ஸோ பீப்புளுக்கு நீட் இருக்கும்போது அவங்க சர்ச் பண்றப்போ உங்க ப்ராடக்ட்டை நீங்க ஷோ பண்ணணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய பிளாட்ஃபார்ம் கூகுள் ஆட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணணும்னா மெட்டா ஆட்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கிற டிமாண்டை நீங்க கேப்சர் பண்ணணும்னா கூகுள் ஆட்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு நீங்க எப்போ எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணணும்னு ஒரு டீடைல்டு பிடிஎஃப் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா எங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஆட்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்றோம்.